அந்த ஊரில் இருக்கிற எல்லா பறவைகளும் முடிவு பண்ணிச்சு, இனிமேல் நாம் இந்த மரங்களில் முட்டையிடக்கூடாது, நாம் எல்லாரும் மேகத்துக்கு போயிடலாம். இங்கே மரத்தில் முட்டையிட்டாக்கா அப்பப்போ காற்றடிக்குது, அப்போ முட்டை ரொம்ப ஆடுது, அப்போ உள்ளே இருக்கிற அந்த குஞ்சுக்கு வலிக்கும், அது கருவெலாம் கலைஞ்சிருது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகத்துக்கு போயிடுச்சான். மேகத்து மேலே முட்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அங்கேயும் என்ன பிரச்சனை, மேகமும் நகர்ந்து போயிட்டே இருந்ததா. அப்புறம் மேகம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னடா இது, நம்ம தப்பு கணக்கு போட்டோம், இது தெரியாமல் போச்சு. மேகம்லாம் எப்பவும் உறுதியாகவே இருக்கும்னு நம்ம நினச்சோம், அது அப்படி கிடையாது போலுக்க. அது மாறிக்கிட்டே இருக்குது. பழையபடி நம்ம வேறு வழி இல்லை, நமக்கு மரம் தான், வேறு எந்த வழியிலையுமே எங்கேயுமே நம்ம முட்டையிட முடியாது, மரத்தில் தான் முட்டையிட முடியும் அப்படின்னு சொல்லி மரத்துலேயே திரும்ப முட்டையிடுறதுக்கு எல்லா பறவைகளும் வந்துருச்சான். இப்படித்தான் நம்ம கதை சொல்லணும். நடைமுறையில் நடப்பதற்கு சாத்தியமில்லாத விஷயங்களை தான் நம்ம கதையாக சொல்லணும். ஏன்னா நடக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு தான் அது நம்ம சொல்ல தானே செய்கிறோம். நடக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில், அதை நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அது மாதிரியே கதையும் சொல்லக்கூடாது, அது மாதிரியே நம்ம கதையும் சொல்லக்கூடாது. கதை அது தனியாக இருக்கணும். இந்த உலகத்தில் நடக்க முடியாத விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணுறதா இருக்கணும். அதுதான் கதை. இல்லை அப்படியும் கற்பனை பண்ணு, இப்படியும் கற்பனை பண்ணு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே வழி தான். இந்த உலகத்தில் நடக்க முடியாத விஷயங்களை நீ கற்பனை பண்ணு. அதுதான் கதை சொல்வதற்கான வழி. கதையை சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய கதை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நடக்க முடியாத விஷயங்களை நீ கதையாக சொல்லணும். அதற்கு பெயர் தான் கதை சொல்லுகிற கலை. இது உலகம் முழுக்க இனிமேல் இதைத்தான் பின்பற்ற போகிறாங்க. கதையை இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. புத்தகங்களில் படிக்க மாட்டாங்க. இனிமேலாம் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரொம்ப ஈஸி. இப்போ கதாசிரியர் என்ன பண்ணுவார், அவர் புத்தகமாக எழுதுவார், அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பார், டைப் அடிப்பார், அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த கதாசிரியர்லாம் உண்மையிலே சாதாரண, அது எப்படி தான் இப்படி கதையை எழுதுகிறாங்களோ அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது, அது குரூப் வேலை, ஒரு கூட்டு முயற்சி. அது அவர் எழுதுவார், ஒருத்தர் டைப் அடிப்பார், ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணுவார். இப்படியே ஒரு கூட்டு முயற்சி வேலை. ஒரு தனி நபரால் அது முடியாது. ஆனால் அந்த கதைக்கு கடைசியில் யார் சொந்தக்காரர், அந்த கதாசிரியர் தான் சொந்தக்காரர். எல்லா பேருமே அவர் வாங்கிட்டு போயிடுவார். உங்கள் புத்தகத்தை படித்தாங்க, உங்கள் கதை சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவரை தான் பாராட்டுவாங்களே தவிர, அந்த கதை புத்தகம் வெளியே வர்றதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, அவங்கள அந்தளவுக்கு பாராட்ட மாட்டாங்க. அவரால் மட்டுமே அந்த கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்க முடியுமா? முடியாது. அவர் எழுதுவார், அப்புறம் டைப் அடிப்பாங்க, டைப் அடித்த கரெக்ஷன் பண்ணுறது இன்னொரு ஆள். இப்படி பல பேர் சேர்ந்தால் தான் ஒரு புத்தகம் உங்கள் கைக்கு கிடைக்குது. எவ்வளோ கஷ்டமாக நடைமுறை போகுது. அதனால தான் நிறைய பேர் கதைனாலே எழுதணும் போலுக்க, அதை புத்தகமாக வெளியிட்டால் தான் மக்கள் படிப்பாங்க போலுக்க. நம்ம கற்பனை திறனை வெளிப்படுத்துறதுக்கு எழுதணும், அது புத்தகமாக வெளியிடணும் அப்படின்னு நினச்சிட்டு கதை சொல்கிற வழக்கத்தையே விட்டாங்க, கதை எழுதுகிற வழக்கத்தையே விட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே கதை சொல்ல முடியும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு கற்பனை திறன் இருக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம வெளிக்கொண்டு வரணுங்கிறக்காக தான். அப்போ தான் இந்த உண்மை வருது. கதையை சொல்ல தான் செய்யணும், எழுதக்கூடாது, சொல்கிறது ஈஸியாக இருக்குது, என்னுடைய கற்பனை திறனை நான் வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். எனக்கு ஒரு தன்னம்பிக்கை, எனக்குள்ளேயும் ஒரு கற்பனை திறன் இருக்குது, அந்த தன்னம்பிக்கையை நான் பெறணும் அப்படிங்கிறக்காக என்ன சொல்லுவேன், சொல்கிறது ஈஸியாக இருக்குது, கேட்குறதும் ஈஸியாக இருக்குது. காசு கொடுத்து கதை புத்தகத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, செலவே இல்லாமல் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா கதாசிரியரும் நிறைய செலவு பண்ணுறாரு, உழைக்கிறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. சொல்கிறது ஈஸியாக இருக்குது, அப்போ கேட்குறதும் ஈஸி, புத்தகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவையில்லை. அப்போ எளிதாக வாழ்வது, எதையும் எளிதாக செய்யணும், எளிதாக வாழணுங்கிறக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அது தேவையில்லை. இந்த மாதிரி எதுக்கு, எளிதாகவே இந்த மாதிரி கதை சொல்லலாம். இனிமேல் இப்படி தான், இனிமேல் இந்த உலகத்தில் மனிதர்கள் இப்படி சொல்லும்போது உலகத்தில் எல்லோரும் கதாசிரியர்கள் ஆயிடுவாங்க. இந்த உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணி கதையாக சொல்லும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கதாசிரியர்களாக ஆகிவிடுவார்கள். கதை சொல்லுகிற கலை, அந்த கலையை கண்டுபிடித்த முதல் மனிதன் நான் தான்.